குரு ஜோதிட பயிற்சி மையம் ஆசிரியர் சதீஷ் ஐயாவுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் வாஸ்து பழனி பாரதி ஐயா அவர்களுக்கும் சதீஷ் ஐயாவுடைய குருநாதர் ஒரு விதத்தில் எனக்கும் அவருடைய தகப்பனார் குரு அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் பேசுகிறேன். திடீர்னு உள்ளே வந்தேன், மன்னிக்கணும். உங்கள் நேரத்தை நான் வந்து வீணடிக்கிறதா இருக்கல. ஐயா வந்து நவகிரகத்தை பற்றி பேசினார். எல்லோரும் திருவண்ணாமலை தானே இல்லை வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா? இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்களா, நவகிரகத்தை நீங்கள் கவனிங்க, ஜோதிடத்தை படிக்கலாம், வாஸ்துவும் படிச்சுக்கலான்னு சொன்னார் இல்லை? எல்லோரும் கவனிச்சிங்களா? நவகிரகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் நவகிரகம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து கிரகத்தின், அதாவது நவகிரகத்தை எப்படி அமைச்சிருக்காங்களோ, புதன், சந்திரன், சுக்கிரன், அது மாதிரி எப்படி அமைச்சிருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வாஸ்து வந்துடும், ஜோதிடமும் வந்துடும் சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? யாரெல்லாம் கிரிவலம் வரல திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. ஐயா சொன்னார் இல்லைங்களா, நவகிரகம் அதே மாதிரி தான், நவகிரகம் மாதிரி தான் இங்கே லிங்கம் அமைஞ்சிருக்கும். ஈசானி லிங்கம் வடகிழக்கில். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த வாஸ்து அமைப்பு அதன்படி தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 2000 1000 நம்ம சொல்லிட்டே இருப்போம், அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு லிங்கத்தாண்டியும் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு அந்த வாஸ்து ஜோதிடமும் அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு ஆசான் கிடைச்சிடுவார். நீங்கள் நிறைய பேர் கிரிவலம் வந்திருப்பீங்க, யாரும் இந்த கோணத்தில் நீங்கள் வந்து கிரிவலம் வந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஈவினிங் போய் பாருங்கள். இப்போ சதீஷ் ஐயா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு, இந்த பாராட்டு விழா சான்றிதழ் கொடுக்குறது வந்து வடகிழக்கு திசையில் வச்சுருக்கார், ஈசானியத்தில். இங்கே படித்து சான்று வாங்குறவங்க எல்லாமே பெரிய ஜோதிடராக வருவீங்க. சதீஷ் ஐயாவும் பெரிய ஜோதிடராக வருவார். புரியுங்களா? அதே மாதிரி தான் இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு முறை வந்து வலம் வருங்க. வலம் வரும்போது என்னென்ன லிங்கம் எங்கெங்கே இருக்குது, என்ன திசையில் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் பாருங்கள். பெரிய அஸ்ட்ராலஜர், பெரிய வாஸ்து நிபுணராக மாறுவீங்க. அதுக்கான அறிவு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி அடுத்து ஐயா வந்து பேசினார், எல்லோரும் வந்து வாஸ்து மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, குழி கணக்கு யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ வந்து பறந்து விரிந்து கட்டினாங்க வீட்டை. இப்போ வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் லேஅவுட்டு போடுறவனே அப்படி தான் போடுறான். 400 ஸ்கொயர் ஃபீட்டு, 300 ஸ்கொயர் ஃபீட்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்து குழி கணக்கு பார்க்க முடியாது. ஐயா சொல்கிற அந்த குழி கணக்குள்ளே நம்ம வர முடியாது. ஐயா சொல்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. இதையும் படிச்சுக்குங்க, அதையும் படிச்சுக்குங்க. கட்டாயம் குழி கணக்கு தெரியணும். தெரியாமல் வாஸ்து பார்க்க போனோம்னா அங்கே யாராவது ஒரு நம்மளை விட ஒரு அறிவாளிங்க இருப்பாங்க. அப்போ நம்மளை சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க 4 கேள்வி கேட்டு. கட்டாயம் குழி கணக்கும் தெரிந்திருக்கணும், வாஸ்துவும் தெரிந்திருக்கணும். ஐயா வந்து 2 பழமொழி சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகாதீங்க, நல்ல மனைவி அமையணும்னு சொன்னார் இல்லைங்களா? யாரோ சொன்னாங்க, இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பொதுவாக பொண்ணு பார்க்க போறனா ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போவாங்களா, பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு வருவாங்களா? பெண்கள் வீட்டுக்கு. அப்போ ஆண் ஜாதகனா என்ன கிரகத்தை நம்ம வந்து ஜோதிடத்தில் எடுத்துக்குவோம்? சுக்கிரன். செவ்வாய் வந்து பெண்கள் ஜாதகத்தினா செவ்வாய் எடுப்போம். சுக்கிரன் வீட்டில் வந்து சூரியன் நீச்சமா? துலாம் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் சூரியன் நீச்சம். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போனால் நல்ல மனைவி அமையாதுங்கிறதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? இன்னொரு பழமொழி சொன்னார், பழவைத்தா கூடையோட போகிறோம், பரிதாபப்படக்கூடாதுன்னு சொன்னார் இல்லைங்களா? நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள். பழமொழியை சொன்னார், நீங்கள் தான் எழுதி வச்சிங்க, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் ஈழ்விறக்கங்கள் இருக்கக்கூடாது. நியாய தர்மத்தோட இது என்னோட தொழில், இதுக்குரிய கட்டணத்தை நீங்கள் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லணும். நீங்கள் ஒரு ஜோதிடர் 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க. 200 ரூபா வச்சுட்டு போங்க, நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். ஐயோ நான் பசிக்குது, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லணும். இல்லைங்க, எனக்கு சொல்கிற ஐடியா இல்லைங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லோரும் கரண்ட் பில் கட்டுறாங்க, இபி கட்டுறாங்க, கேபிள் கட்டுறாங்க, எல்லாத்தையும் கட்டுறாங்க. அதனால் பரிதாபங்கிறது தொழிலில் இருக்கக்கூடாது. பரிதாபப்பட்டால் தொழில் பண்ணக்கூடாது. இன்னொரு பழமொழி சொன்னார் ஐயா. இருங்க, நீங்கள் ஒரு கடைசி ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்கு வந்து அக்னியில் தான் வீடு அமைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா?
நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அப்படியே சாட்டை சொல்லுங்களா, உங்கள் ஜாதகம் சொல்லுங்கள். உங்கள் ஜாதகம்னா ஐயாவோட ஜாதகம், கணவருடைய ஜாதகம். சரி, மேஷ லக்னம். சுக்கிரன் எங்கே இருக்கு? எங்கள் மகரத்தில். இப்போ நான் உங்களுக்கு என்ன கேட்டேன், புதன் எங்கே இருக்காருன்னு கேட்டேன்னா அதான் 10லேருந்து எங்கே பார்ப்பான்? மகரத்துலேருந்து கடகத்தை பார்ப்பானா இல்லையா தாய்? 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ உங்களுக்கு விதியே வந்து அக்னி மூலையில் தான் வீடு அமையணுங்கிறது விதி. புரியுங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்தாவே உங்கள் வீட்டில் இந்த வாஸ்துல வந்து இந்த தோஷம் இருக்குன்னு நம்ம கட்டத்தை பார்த்தே சொல்லிடலாம். அப்போ கட்டாயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய இடத்துல வந்து அக்னியில் தான் வந்து வீடு அமையணுங்கிறது விதி. புரியல? இல்லை, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஜோதிடம் அதுக்குள்ள. ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கும், இந்த ஜாதகர் குடியிருக்கிற வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அசால்ட்டாக சொல்லிடலாம். நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு மாதிரி ஐயா ஒரு எக்ஸ்போர்ட் ஆன ஆட்களை கூப்பிட்டு, வாஸ்துவில் நிபுணராக இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் சரி செய்யலாம். ஆனால் விதிக்காரகன் இப்படின்னா இப்படி தான் அந்த வீடு அமையும். நீங்கள் எப்படி எவ்வளோ பெரிய வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வீடு கட்டினாலும் அப்படி தான் அமையும். ஐயா, ஆமாம், விதிக்கப்பட்டது. கன்னி யாரோட வீடு? ஆமாம், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பாருங்கள். யாரோட வீடு? நீங்கள் அந்த கட்டத்தை அப்படி 4 மூலையை 4 கார்னராக குறிங்க, அக்னியை வந்துடுதா? அவ்வளோதான். கரெக்டையா? அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாங்கினாவே உங்கள் வீட்டில் அங்கே ஏதாவது பாவகிரகங்கள் பாவிகள் சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த மூளை பாதிக்கப்பட்டு இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு ஏதாவது நல்ல கிரகங்கள் பார்வை இருந்தால் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து அதுக்குள்ளே வந்து சரி செய்து கொடுப்பாங்க. ஒரு நல்லவன் பார்த்து 2 பாவி பார்த்தானா ஐயா மாதிரி ஆட்கள் வந்து சொல்லியும் அதை வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவர் கிடக்கிறார், அவர் வேலை, அவருக்கு ஏதோ வருமானம் என்றதுக்காக சொன்னார், நான் ஏன் பண்ணணும்னு ஒருத்தர் பிடிவாதமாக நிற்பாங்க. இதுதான். பேச வாய்ப்பு கொடுத்த சதீஷ் ஐயாவுக்கும் அழைப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்கு ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பழக்க வழக்கங்கள். ஐயாவுடைய மாணவர்களும் என்கிட்ட ஜோதிடம் படிச்சிருக்காங்க, அதனால தான் ஐயா எனக்கு தெரியும். நல்லா வாஸ்துவில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான். நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சதீஷ் ஐயா நன்றி.